சிம்பிளான உருளைக்கிழங்கு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது, ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு உளுந்து மாவோ கடலை மாவோ இல்லை பொட்டுக்கடலை மாவோ எதுவுமே தேவையில்லை. ஆனால் நல்லா மொறுன்னு இருக்கும். 2 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, உகாதி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் இதை பண்ணலாம். ஈஸியாக பண்ணிடலாம். எதையும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு 1 கப் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். லம்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இது பியூரியாகவும் இருக்கலாம், தண்ணி மாதிரி இருக்கலாம், பேஸ்ட்டு மாதிரி இருக்கலாம். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். இது 2 தான் இதில் முக்கியம். 2 கப் அரிசி மாவு, நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவு தான். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ சலிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதில் ஏதாவது சின்ன லம்ஸ் இருந்தது அப்படின்னா, தூசு இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு ஃப்ரை ஆகும்போது வெடிக்கும். அதனால தான் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் நார்மலாக ரைஸை ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு அரைச்சி கூட பண்ணலாம். ஸோ இப்போது எள்ளு போடுறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், ஓமம். நீங்கள் ஓமம் பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகத்தை போடும்போது கொஞ்சம் பொடிச்சு தான் போடணும், இல்லைன்னா முறுக்குள்ளே சிக்க பார்க்கும். இப்போ மிளகுத்தூள், உப்பு போட்டிருக்கேன். மிளகுத்தூள் பிடிக்காதவங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெயை இதில் ஊற்றி பிசையலாம். ஸோ முதல்ல அந்த உப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் ரொம்ப முக்கியம். இதை வேக வைக்காமல் நீங்கள் அரைச்சிடாதீங்க. இந்த உருளைக்கிழங்கு போடுறதுனால இது க்ளூட்டன் டெவலப் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உளுந்து மாவு போடுற மாதிரியோ கடலை மாவு போடுற மாதிரி இதில் அந்த நல்ல கிறிஸ்பினஸ் வரும், முறுக்கு உடையாமல் வரும். ஸோ பாருங்கள், முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடலாம். இதுக்கு நல்ல சூடான தண்ணியோ வார்ம் வாட்டரோ தேவையில்லை, நார்மல் தண்ணியே போதும். இப்போ நான் பட்டர் போடுறேன். இதை முன்னாடியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன க்யூப் பட்டர் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நம்ம மாவு பிசையணும். இந்த மாவில் உங்களுக்கு கல்லுப்பும் போடலாம். கல்லுப்பு அப்படின்னு நீங்கள் தண்ணியில் கரைச்சி போட்டுக்கலாம். பெருங்காயம் அப்படி தான். பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி போடுறவங்க நல்லா சூடான தண்ணியில் பெருங்காயத்தை கரைச்சி முன்னாடியே வச்சுருங்க. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இதில் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வரமிளகாய், காஷ்மீரி ரெட் சில்லியும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டோடு சேர்த்து அரைச்சும் இதில் நீங்கள் பண்ணலாம். அந்த ஃப்ளேவர் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நமக்கு டோ ரெடி ஆகிடுச்சு. இந்த டோ ரெடியான உடனே நீங்கள் போட ஆரம்பிச்சிடணும். இது ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா இதை டோ புளிக்க ஆரம்பிச்சிடும், ஃபர்மெண்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ முறுக்கு ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். மற்றபடி டேஸ்ட் எல்லாம் மாறாது. ஸோ எந்த முறுக்குமே நீங்கள் பிழிஞ்சோடனே போட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதை ட்ரை ஆக விடாமல் நான் மூடி வைக்கிறேன் கொஞ்சம் நேரம். ஏன்னா நம்ம முறுக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு எந்த முறுக்கு மோல்டு வேணும் எடுத்துக்கலாம். ஸ்டார் எடுத்துக்கலாம், தேன்குள்ளல் முறுக்கு மோல்டு எடுத்துக்கலாம், இல்லைனா பக்கோடா முறுக்கு மோல்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுட்டு நம்ம டைரெக்டாக ஆயிலையும் பிழிஞ்சு விடலாம். இல்லைனா ஒரு பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அது மேலே பிழிஞ்சு வைக்கலாம், காட்டன் கிளாத்தில் பிழிஞ்சு வைக்கலாம். இல்லைனா நம்ம ஃப்ரை பண்ணுற கரண்டியில் கொஞ்சம் ஆயில் மட்டும் தடவிட்டு அது மேலே பிழிஞ்சிட்டு டைரெக்டாக எடுத்தும் போடலாம். ஸோ இது மாதிரி முதல்ல க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கரண்டியோட ஒட்டாமல் வரும். நீங்கள் பெரிய முறுக்கும் போடலாம், நம்ம சின்ன முறுக்கும் போடலாம். இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக ஆயிலில் உதிரியாக பிழிஞ்சு விட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க இங்கே என்ன பண்ணலான்னா, ஒரு பட்டர் ஷீட்டில் பிழிஞ்சு வச்சுட்டு டைரெக்டாக அதை அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த பட்டர் ஷீட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல செக் பண்ணணும் ஆயிலோட ஹீட் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் போட்ட உடனே மேலே எலும்பி வந்துருச்சுன்னா நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணலான்னு அர்த்தம். நல்லா சூடாக தான் இருக்கணும். என்ன லோ மீடியமில் வச்சிடாதீங்க. இதை போட்டதுக்கப்புறம் வேணால் ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கிறத கொஞ்சம் மீடியம் கொண்டு வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயில் சத்தம் அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் இது கரெக்டாக வெந்துருச்சான்னு நமக்கு தெரியும். நீங்கள் ஆயில் சத்தம் அடங்குறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த முறுக்கோட உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். அப்போ சொதன்னு ஆகிடும். ஸோ இதை முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஆயில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதே வந்து கடைகளில் டபுள் ஃப்ரை மெத்தட் கூட யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஸோ 2-3 செட்டு பொரிச்சதுக்கப்புறமா அதை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஸோ நான் அப்படி வந்து பண்ணதில்லை. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ நம்ம முறுக்கு போடும்போது எப்போவுமே ரொம்ப அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி அவசரமாக போடவும் கூடாது. அப்படி போடும்போது முறுக்கு உடைய பார்க்கும். முறுக்கு நீங்கள் ஷேப் பண்ணும்போது எட்ஜஸை வந்து ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் முறுக்கு ஆயிலில் போடும்போது பிரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆயில்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். எல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டிங்கனாலும் ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ பாருங்கள், நல்லா ஒயிட்டாக பர்ஃபெக்டாக நமக்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் இது வந்து மேக்ஸிமம் ஆயில் அப்சர்வ் பண்ணாது. நம்ம அதே மாதிரியே ரெண்டாவது செட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு அரிசி மாவில் தான் பண்ணோம். அரிசி மாவு மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து திணையில் பண்ணலாம், வரகுல பண்ணலாம், எல்லாத்துலேயுமே இது பர்ஃபெக்டாக வரும். எதுவுமே உடையாது. நீங்கள் முள்ளு முறுக்கு மாதிரி போடும்போது நீங்கள் பட்டர் முறுக்கு முள்ளு முறுக்கு மாதிரி நீங்கள் டைரெக்டாக உதிரியாக போட்டு எடுக்கும்போது அதுவுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு தண்ணி வந்து ஊற்ற பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளேவர் வந்து எனக்கு தேங்காவோட ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் தேங்காய் பாலை வந்து நல்லா அரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம். நீங்கள் அப்படி கூட பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு முறுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. ஸோ அதனால் ரொம்ப நிறையா வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நமக்கு ரெண்டாவது செட்டும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் 1900 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ் ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும், வீடியோஸ் இருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முறுக்கு நம்ம உள்ளே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம்.